ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன, அமெரிக்கால லிஸ்ட் ஆகி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிற சில செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டா இந்த செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இதற்கு காரணம் ஜோ பைடன் வெளியிட்டுள்ள சில அறிக்கையும் தான். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபாரின் கம்பெனிஸ் யாரெல்லாம் அட்வான்ஸ்ட் சிப்ஸை சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தடை விதிச்சிருக்கிறாரு. ஸோ இதனால மார்க்கெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $500 மில்லியன் மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி இன் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ். எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்னா என்விடியா, டிஎஸ்எம்சி, இன்டெல், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஒரு கிட்டத்தட்ட $500 மில்லியன் வேல்யூ குறைச்சிருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபாரின் சிப் மேக்கர்ஸ், ஜப்பான், டோக்கியோ எலெக்ஷன், நெதர்லாந்து, ஏஎஸ்எம்எல் இந்த மாதிரியான கம்பெனிஸ் அட்வான்ஸ்ட் சிப்ஸை சைனாக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ ஆஃப்டர் த கரெக்ஷன் என்விடியா ஒரு லேட்டஸ்ட் மாடல் சிப்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த சிப்ஸ் பார்த்தீங்கன்னா B20 சிப்ஸ். இது யுஎஸ் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளுக்கு வரையற இணங்க உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ இந்த ஸ்டாக் ஆஃப்டர் ரிகவர் ஆரம்பிச்சது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1.4% ரிகவர் ஆகி $119.67 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்விடியா ரொம்பவே ஃபாஸ்டா அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரூல்ஸ்க்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சைனாவோட ரேட் கட். ஸோ சைனா அன்எக்ஸ்பெக்டடா ரேட் கட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுடைய எக்கனாமிக் குரோத்தை பூஸ்ட் பண்றதுக்காக ரேட் கட் பண்ணிருக்காங்க. ஸோ யூஎஸோட எக்கனாமிக் இன்ஃபிளேஷன் ரேட் நார்மலா போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களும் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இவங்க அதற்கு முன்னாடியே ரேட் கட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுடைய ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பாத்தீங்கன்னா 1.8 இருந்து 1.7 குறைஞ்சிருக்கு. 1 இயர் லோனுக்கு பாத்தீங்கன்னா 3.45 இருந்து 3.35 குறைஞ்சிருக்கு. 5 இயர் பாண்டுக்கு பாத்தீங்கன்னா 3.95 இருந்து 3.85 குறைஞ்சிருக்கு. யூஎஸ் சைனாவோட ரேட்ஸ் நம்ம எப்பவுமே கிளியரா பார்த்துருக்கணும். ஏன்னா சைனாவோட எக்கனாமி கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகம். ஏன்னா அதிகமான ஸ்டீல் இம்போர்ட் சைனால இருந்து தான் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றது. ஸோ எங்க பார்த்தாலும் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ சைனாவோட எக்கனாமிக் எப்படி இருக்கு, யூஎஸோட எக்கனாமிக் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும். இந்திய முதலீடா இருந்தாலும் சரி, வெளிநாடு முதலீடு செய்ய போறதா இருந்தாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான ஸ்டாக்ஸோட குவார்டர்லி ரிசல்ட் அப்டேட் பண்ண பார்க்க போற ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா தாய்வான் செமிகண்டக்டர் கம்பெனி. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், பேக்கேஜ், டெஸ்ட், செல்ஸ் அப்படின்னு செமிகண்டக்டர் ஸ்டாக் எல்லாத்துலயுமே இருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா தாய்வான்ல இருக்க இந்த கம்பெனியோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா தாய்வான். இவங்க சைனா, யூரோப், மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, ஜப்பான் அண்ட் அமெரிக்கா அந்த மாதிரி இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரீசெண்டா நானோ சிப்ஸ்ல பயங்கரமா போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய இந்த செகண்ட் குவார்டரோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா அதிகமாக 3 நானோமீட்டர் ஆர் 5 நானோமீட்டர்ல பயங்கரமா ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிறது இவங்களுடைய Q2 ரிசல்ட்ல. ஸோ இவங்களுடைய Q2 ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஜூலை 18ஆம் தேதி வந்தது. இது செகண்ட் குவார்டர் இவங்களுக்கு. ஸோ இவங்களுடைய குவார்டர் ரெவன்யூ பாத்தீங்கன்னா 40% உயர்ந்திருந்து, அப்புறம் இபிஎஸ் பாத்தீங்கன்னா 36.3% உயர்ந்திருக்கு. கம்பேரிங் டு த ஃபர்ஸ்ட் குவார்டர் 9.9% ரெவன்யூ உயர்ந்திருக்கு. இவங்களுடைய ரெவன்யூ இன் வேல்யூ பாத்தீங்கன்னா 220.8 பில்லியன். இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா 32% உயர்ந்திருக்கு. அதுவே குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா 10.3% உயர்ந்திருக்கு. கிராஸ் மார்ஜின் குவார்டர் பாத்தீங்கன்னா 53.2%. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பாத்தீங்கன்னா 42.5%. அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வாஸ் 36.8%. இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அண்ட் கிராஸ் மார்ஜின் ப்ராஃபிட் ரொம்பவே அதிகமான உயர்ந்திருக்கு. இவங்களுடைய செகண்ட் குவார்டருக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுத்தது 3nm அண்ட் 5nm டெக்னாலஜிஸ் தான். ஸோ இவங்க அதுதான் இந்த செகண்ட் குவார்டருக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட் வர்றதுக்கு காரணம். இதுவே மூணாவது குவார்டருக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ராங் ஸ்மார்ட் போன் அண்ட் ஏஐ ரிலேட்டட் டிமாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் குவார்டரோட இவங்களுடைய போர்காஸ்ட் என்னன்னா, ரெவென்யூ கிட்டத்தட்ட 22.4 பில்லியன்ல இருந்து 23.2 பில்லியன் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 53.5 முதல் 55.5 இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாத்தீங்கன்னா 42.5 இருந்து 44.5 இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தாய்வான் செமிகண்டக்டர் நல்ல ஒரு எக்ஸலண்ட் செகண்ட் குவார்டர் ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா 168.31
டாலர்ல கரண்டா ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. ஜோ பைடன் வெளியிட்டுள்ள எக்ஸ்போர்ட் கரெக்ஷனுக்கு பிறகு இப்பதான் மார்க்கெட் ரிகவர் ஆகி இன்னைக்கு 1.53% ரிகவர் ஆயிருக்கு. ஸோ இதோட கரண்ட் பி ரேஷியோ பாத்தீங்கன்னா 32.1, ஃபார்வர்டு பி பாத்தீங்கன்னா 23.36, டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா 2.46, டிவிடெண்ட் ஈல்டு 1.46%. இதோட பிரைஸ் டார்கெட் பாத்தீங்கன்னா 207.5. ஸோ இன்னும் 23% மேல போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இதோட லேட்டஸ்ட் அப்டேட். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஏஎஸ்எம் ஹோல்டிங் செகண்ட் ஸ்டாக். இந்த ஏஎஸ்எம் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா நெதர்லாந்து ஆர்ஜினா வச்சு செயல்படுறவங்க. இவங்களும் ஒரு செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் தான். இவங்க வந்து அதிகமான ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா இமர்சன் சிஸ்டம்ஸ். இமர்சன்ஸ்ல தான் இவங்க வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. இவங்களுடைய செகண்ட் குவார்டர் வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் அதிகமா இருக்கு. இவங்களும் பாத்தீங்கன்னா தாய்வான், சவுத் கொரியா, சிங்கப்பூர், ஏசியா அண்ட் மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி எல்லா நாடுகள்லயும் இருக்கிறாங்க. ஜோ பைடன் வெளியிட்டுள்ள போர்ட், அதாவது அட்வான்ஸ் சிப்ஸ் வந்து யாரெல்லாம் சைனா கொடுக்குறாங்க அந்த அறிக்கையின்படி அதிகமா பாதிக்கப்பட்டவங்க இவங்க ஏஎஸ்எம் ஹோல்டிங் தான். இந்த ஏஎஸ்எம் ஹோல்டிங் அவங்களுடைய Q2 ரிசல்ட்டை ஜூலை 17ஆம் தேதி வெளியிட்டு இருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா நெட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா $0.2 பில்லியன் அண்ட் டோட்டல் நெட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா இன்கம் பாத்தீங்கன்னா Q2 நெட் சேல்ஸ் gross margin 51.5%, net income 1.6 billion euro. So quarterly net bookings பாத்தீங்கன்னா 5.6 billion யூரோவா இருக்குது. ஏஎஸ்எம் ஹோல்டிங் நெட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா Q3 எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா 6.7 எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ஜின் சேம் தான். ஸோ இங்க Q1 Q2 2024 கம்பாரிசன்ஸ் இருக்கு. ஸோ நெட் புக்கிங்ஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுது. கிராஸ் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2697 இருந்து 3212 உயர்ந்திருக்கு. கிராஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா 51 முதல் 51.5 உயர்ந்திருக்கு. நெட் இன்கம் பாத்தீங்கன்னா 1224 இருந்து 1578 உயர்ந்திருக்கு. இபிஎஸ் பாத்தீங்கன்னா 3.1 யூரோஸ்ல இருந்து 4 உயர்ந்திருக்கு. ஸோ உங்களுடைய குவார்டர் சீக்வென்ஷியல் பாத்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா இவங்களுடைய சிஇஓ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காருன்னா இவங்களுடைய வருங்கால ஆர்டர் வந்து 6.7 பில்லியன் இருந்து 7.3 பில்லியன் யூரோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கிராஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா 50% இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க R&Dல 1100 மில்லியன் யூரோ இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் இவங்க வந்து இவங்களுடைய குவார்டர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆகஸ்ட் 7ஆம் தேதி. ஒரு ஷேருக்கு 1.52 யூரோ. அண்ட் ரீசெண்டா இவங்க ஒரு பைபேக் நடத்தியிருந்தாங்க 2022 இருந்து 2025 இந்த பைபேக்கோடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 96 மில்லியன் யூரோஸ். ஸோ இவங்களுடைய கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 936. இன்னைக்கு மட்டும் மார்க்கெட்ல $41.38 இன்க்ரீஸ் ஆகுது. அது 4.62. இவங்களுடைய கரண்ட் பிஇ 47.86, ஃபார்வர்ட் பிஇ பாத்தீங்கன்னா 44.5. டிவிடெண்ட் ஈல்டு பாத்தீங்கன்னா 0.72, டிவிடெண்ட் வேல்யூ 0.63, எக்ஸ் டிவிடெண்ட் டேட் பாத்தீங்கன்னா 29 ஜூலை 2024. ஸோ அனலிஸ்டோடைய டார்கெட் பாத்தீங்கன்னா 1147, இன்னும் 22% உயர வாய்ப்பு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் யூ.